கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 2 பேதுரு 1:14. இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனிடத்தில் ஒரு சுவாபம் உண்டு, மறக்கிற சுவாபம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதுகிறார், நினைப்பூட்டுகிறாராம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி போன பிற்பாடு நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வரும் காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த கூடாரத்தில் நான் இப்பொழுது மனுஷனாக இருக்கும் வரைக்கும் தேவன் எனக்கு சொன்ன எல்லாவற்றையும், ஏனென்றால் நான் அவரோடு இருந்தேன், அவரோடு வாழ்ந்தேன், அவர் செய்ததெல்லாம் நான் பார்த்தேன், அவர் எவ்வளவு மகிமையான தெய்வம், அந்த தெய்வத்தை குறித்து உங்களுக்கு நான் நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்குள்ளே நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். அப்போ நமக்கு ஒரு நினைப்பூட்டுதல் முக்கியம். ஏன் இன்றைய வேத வசனத்தை காலையிலே எழும்பி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு வாசித்து அனுப்புகிறோம்? உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கு. நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இங்க வாழ்கிற வாழ்க்கை நாம் அழிக்கப்பட்டு போய்விடும். நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார், நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை தலைகீழாக அடித்து கொண்டார்கள் சிலுவையிலே. தலைகீழாக அறையும் என்று அவரே சொன்னார். ஏன்னா தேவனை பற்றி அவர் அறிந்திருந்தார். இந்த வாழ்க்கை எனக்கு பெருசல்ல, இந்த மரணம் எனக்கு பெருசல்ல, நான் இன்னொரு இடத்துல வாழப்போகிறேன் என்ற ஒரு வெளிப்பாடு பேதுருவுக்கு இருந்தது. அதனாலதான் நினைப்பூட்டுகிறார். கவனமா இருங்க, தந்திரமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்து மேகங்கள்ல தான் வருவார். இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருங்க. குமாரனால மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். இயேசுதான் அந்த உலகத்திற்காக வந்து மரித்து ஜனங்களுக்காக உயிரோடு எழுந்தார். அவரை அன்றி ரட்சிப்பு இல்லை, அவரை அன்றி விடுதலை இல்லை என்று பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியில் எழுதியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நமக்கு நினைப்பூட்டுகிறார், நமக்கு நினைப்பூட்டுகிறார். ரொம்ப கவனமா இருப்போம். தேவன் நம்மத்திலே கிரியை செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். நாங்க எப்படி நடக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நினைப்பூட்டுங்க. உங்க சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதியும் அப்பா. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.